தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். மாஞ்சோலை கிராமத்தில் அத்துமீறிய மின்வாரிய ஊழியர்கள் என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். மாஞ்சோலை கிராமத்தில் அத்துமீறிய மின்வாரிய ஊழியர்கள் என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கிறோம். மாஞ்சோலை கிராமம், இங்கு தேயிலை பறிக்கும் தொழில் செய்தவர்கள் தங்கியிருந்து வேலை பார்த்தார்கள். தற்பொழுது இந்த தேயிலை தோட்டம் மூடப்பட்டுள்ளது. இந்த தோட்டத்தில் பணிபுரிபவர்களுக்கு ஊதிய உயர்வு கேட்டு கருணாநிதி ஆட்சியில் ஒரு போராட்டம் நடைபெற்றது. அப்பொழுது காவல்துறை அத்துமீறலில் தாமிரவர்ணி ஆற்றில் 17 பேர் அடித்து படுகொலை செய்யப்பட்டார்கள். தற்பொழுது தேயிலை தோட்டம் மூடப்பட்டுள்ளது. அங்குள்ள தொழிலாளர்கள் வாழ்வாதாரமின்றி தவிக்கின்றனர். இந்த சூழ்நிலையில் நியாய விலை கடைகளில் கூட அங்குள்ள மக்களுக்கு பொருட்கள் வழங்கக்கூடாது என்று தமிழக அரசு தடை போட்டுள்ளது. இந்த சூழ்நிலையில் கடந்த சில நாட்களாக மின்வாரிய ஊழியர்கள் அவர்களுடைய வீடுகளுக்குள் கதவை உடைத்து அத்துமீறி அந்த மின்சார மீட்டர்களை எடுத்து சென்றுள்ளனர், கலற்றி விட்டு சென்றுள்ளனர். மேலும் மின் தடை ஏற்படுத்தியுள்ளனர். அவர்கள் வீட்டுக்கு செல்லக்கூடிய அந்த மின்சாரத்தை கட் பண்ணியிருக்காங்க. ஆக காவல்துறை அனுமதியுடன் அல்லது காவல்துறை ஆசியுடன் இந்த மின்வாரிய ஊழியர்கள் செய்துள்ளார்கள். தமிழக அரசு மறைமுகமான உத்தரவுடன் தான் இந்த மின்வாரிய ஊழியர்கள் இந்த மாதிரியான அத்துமீறலில் ஈடுபட்டுள்ளார்கள். இன்றைக்கு மாஞ்சோலை தோட்ட தொழிலாளர்கள் தமிழ்நாட்டிலேயே இன்னைக்கு தமிழக அரசால அகதிகளாகக்கூடிய ஒரு சூழ்நிலை, ஒரு வாழ்வாதாரம் பாதிக்கப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு. அவங்க எங்கே உள்ளவங்க கிடையாது, தமிழ்நாட்டை சார்ந்தவங்க தான் மாஞ்சோலை தோட்டத்துல இருக்காங்க. அவங்கள காலி பண்ணணும் அப்படிங்கிற நோக்கத்தோட தமிழக அரசு ரேஷன் கடையில கூட பொருட்கள் வழங்கக்கூடாதுன்னு தடை போட்டிருக்கு. இப்போ மின்வாரிய ஊழியர்கள் மூலமா மின்சாரத்தை கட் பண்ணி மின் மீட்டரை கழட்டிட்டு போயிருக்காங்க. இது கொடூரமான ஒரு செயலாகும். தமிழ்நாட்டு மக்களுக்கு தமிழக அரசே எதிரியாக இருப்பது ரொம்ப வேதனையான விஷயம். இந்த விஷயத்த தமிழ்நாட்டில் இருக்கிற சமூக ஆர்வலர்கள் ஒரு பிரச்சனையா கையில எடுத்துக்கொண்டு போராடினா அந்த மாஞ்சோலை தொழிலாளர்களுக்கு ஒரு ஆதரவாக இருக்கும்.